வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்து என்ன நினச்சின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போய் 19,530 அதுக்கு அந்த லொக்கேஷனில் சைட்வேஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டேவோட லோ பிரேக் பண்ணி கீழே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அது பிரேக் பண்ணால் மட்டும் ஃபாலோ ஆகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே சைடுவேஸாகவே இருந்துச்சு. சைடுவேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் கொஞ்சமாக இறங்குறத ஒழிஞ்சு பெரிய ப்ராஃபிட் ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ணுற ஸ்டைலில் மார்க்கெட் மூமெண்ட்ஸ் இல்லை கடைசி வரைக்குமே. அந்த 2 மணி அந்த ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு, ஒரு ஃபால் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல புக் பண்ண முடியாத காரணம் டேவோட லோவரில் மார்க்கெட் இருந்தால் திரும்ப வாய்ப்புன்னு சொல்லிட்டு யாரும் புக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் நிஃப்டி வந்து டே ஹையை பிரேக் பண்ணால் பேங்க் நிஃப்டி பிரேக், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிச்சு, நிஃப்டியால் பண்ண முடியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் நிஃப்டியால் பண்ண முடியல, பேங்க் நிஃப்டி என்னன்னு தெரியுது ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பேங்க் நிஃப்டியால் பிரேக் பண்ண முடியல, இன்றைக்கி நிஃப்டியால் பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து என்றைக்கு ரெண்டும் சேர்ந்து டேவை பிரேக் பண்ணதான் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸோ இல்லை பேரிஸோ முடிவு பண்ணலாம். அதுக்கெல்லாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைட்வேஸாக இருக்க தான் வாய்ப்பாக இருக்கும். ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்கிறது வாய்ப்புன்னு பார்ப்போம். பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஹேங்கிங் மேனுக்கு லோவில் பிரேக் க்ளோசிங்கில் வந்து க்ளோசிங் முடிச்சிருக்காங்க, அதாவது பிரேக் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து மார்க்கெட்டுக்கு வீக்கான ஒரு செட்டப் தான். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை, அதனால் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு. 2 ஈவன் ட்ரேட் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடுவேஸாக தான் இருக்கும் வாய்ப்புன்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். 2 ஈவனாக இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடுவேஸாக தான் இருக்குது, திருப்பி சைடுவேஸாக தான் இருக்கும். ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கலரை மட்டும் மாற்றிடுவோம். டேவோட லோவில் ப்ளூவும் ஹையில் ப்ளூவும் வழக்கமாக மாதிரி வச்சுருக்கேன். இப்போ 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் சேனல் பேட்டர்ன் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன் செட்டப் இல்லை, அதனால தான் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஒன்றும் சேனல் மாதிரி இருந்தால் சேனல் பிரேக் பண்ணால் கூட போக வாய்ப்பு இருக்கும். அந்தமாதிரி மூவ்மெண்ட்ஸே இல்லாமல் சைடு பெரும்பாலும் இந்த விக்கெல்லாம் கவனித்து பாருங்களேன். ஒவ்வொரு இது வந்து 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன், அடுத்து 5 மினிட்ஸ் வைக்கிறேன் பாருங்களேன். இந்தமாரி ஒவ்வொரு கேண்டிலுக்குமே மேலேயும் கீழே விக்கு அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சுனால சைடுவேஸ் தான் அர்த்தம். மார்க்கெட் வந்து பையரான செல்லர் புஷ் பண்ணுறாங்க, செல் பண்ணால் பையர் புஷ் பண்ணுறாங்க. இதனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்படி பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இதுக்குள்ளேயே இருக்கிறது காரணம் இதனால தான். சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். நாளைக்கு சப்போர்ட்னு பார்த்தோம்னா டேவோட லோ 19,378 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 19,350, அதையும் பிரேக் பண்ணால் 19,330. இந்த 19,330 விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வரைபடமாக போட்டுருவோம். இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கெட்டில் மறுபடியும் சைடுவேஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 19,413 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 19,440 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று போன ஹை, இன்றைக்கி போன ஹை, இந்த 2 ஹையும் மார்க்கெட் வந்து 19,460க்கு மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ரேஞ்சு கொஞ்சம் கூடி இருக்குது. இப்போ வந்து சைட்வேஸ் மேலே சின்னதாக சொல்லியிருந்து இப்போ பெரிய ரேஞ்சில் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது 19,378 டு 19,460 ஒரு 80 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு எல்லோ ஜோன் வழக்கமாக போடுவோம். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த ஜோனை விட்டு இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு வரதோட வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை விட்டு இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒன்று இந்த இடத்துலேருந்து திரும்பி லோவில் திரும்பிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 19,355 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படி இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஃபால் 19,330 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப் சைடுன்னு பார்த்தோன்னா கேப் அப் இருந்து ஒரு வேளை 19,440க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்தமாரி சைடுவேஸாக இருக்க தான் வாய்ப்பாக தெரியுது. நாளைக்கு இந்த லொக்கேஷனில் இருக்க தான் வாய்ப்பு மாதிரி தெரியுது. ஒரு வேளை இதை 19,460க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தரோம்னா அந்த நம்ம ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருக்கோம், 19,550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அதுவும் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் இருந்து டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைடுவேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த லொக்கேஷனில் சைடுவேஸ் இருந்து தான் பிரேக் ஆகி மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம்.
ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபுல் சைடுவேஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ சைடுவேஸ்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு புல்லிஸ் கொடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு பேரிஸ் கொடுத்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த விக்கு இந்த கேண்டிலோட தன்மையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 மினிட்ஸ் வச்சுருக்கு. இந்தமாரி விக்கு எல்லா கேண்டிலையும் விக்கு வச்சுட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய மூமெண்ட்ஸ் இல்லாத டைமிங்கில் தான் இந்தமாரி மூமெண்ட்ஸ் இருக்கும். வெறும் விக்காகவே இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், நேற்றோட விக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்தமாரி இருந்தாலே மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இருக்க வாய்ப்பே இருக்காது. அதே போல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருந்துச்சு, திரும்பி சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு ப்ராஃபிட் பண்ணுற செட்டப்பே இல்லை. இந்த ஒரு லொக்கேஷன் இந்த 2 கேண்டில் மட்டும்தான் ஒரு புல்லிஸ் கொடுத்துருக்கு. எத்தனை மணிக்குன்னா ஒரு 11:45 அந்த ரேஞ்சுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்க மாதிரி தெரியல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடும் தேவையில்லாதெல்லாம். இப்போ இந்த டே கேண்டில் வியூ பார்த்தோம்னா டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு க்ரீன் கேண்டில் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் நேற்றோட லோவை பிரேக் பண்ணல. ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நேற்றோட லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியோட ஆகலை. அதனால் பேங்க் நிஃப்டி வீக்குன்னு சொல்ல முடியாது. நிஃப்டியை பொறுத்தளவு வீக்காக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈவன் ட்ரேட் இல்லாத பட்சத்தில் நாளைக்கும் சைட்வேஸ் இருக்க தான் வாய்ப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே ஹையை பிரேக் பண்ணிச்சு பேங்க் நிஃப்டி, ஆனால் நிஃப்டியால் பண்ண முடியல. ஒருவேளை நாளைக்கு என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். வழக்கமாக போகிறப்ப டே ஹை லோவில் 2 ப்ளூ லைன் போட்டிருக்கேன். ஹை பார்த்திங்கன்னா 43,876, லோ பார்த்திங்கன்னா 43,542. பேங்க் நிஃப்டி லோவிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து அப் சைடு போயிருக்காங்க. இருந்தாலும் சைடுவேஸ் அப் ட்ரெண்ட், சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட். அதனால் ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணுற செட்டப்பே இதில் இல்லை. ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு ஒரு பொசிஷனெல்லாம் இந்த இடத்துல எடுத்து மேல் நோக்கி போகிறவங்க வெயிட் பண்ணியிருந்தால் கிடச்சிருக்க முடிஞ்சு. மித்தபடி ஒரு பிரேக் அவுட் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம்னா கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். இது 5 மினிட்ஸ் வியூ வச்சுருக்கோம். 5 மினிட்ஸில் ஒரு எல்லோ ஜோன் போடுவோம். இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இறங்கினா இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் நம்ம வழக்கமாக சொல்லியிருக்க அந்த 43,280 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் தொடர்றதோட வாய்ப்பு இருக்கும். கீழே அந்த 43,000 வரைக்கும் இறங்கிறதோட வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு. பெரிய ஃபால்னால் 43,500 to 280னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இந்த இடத்துல ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். வரைபடமாக போட்டுருவோம். இவ்வளோ தூரம் வரது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பார்த்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு 43,570 அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இன்னும் டே ஹை வரைக்கும். டே ஹையை பிரேக் பண்ணால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவனாக ரெண்டுமே டே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்தது புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 43,680 இப்போ இருக்க கரண்ட் அந்த லொக்கேஷன் ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதை விட்ட சப்போர்ட்னு பார்த்தோம்னா 43,542 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா டேவோட ஹை. அதை பிரேக் பண்ணால் நேற்று போட்டிருந்தது அதே தான் 43,999, 44,204 இந்த லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு கிளியரான வாய்ப்பு சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா 2 ஈவென்ட் ட்ரேடாகவே இல்லை. நியூஸ் பேஸில் வர மார்க்கெட்னால ஒரு பெரிய மூவ்மெண்ட் கரெக்டாக சொல்ல தெரியல. ஒருவேளை டே ஹையை பிரேக் பண்ணால் இந்த லொக்கேஷனில் ஒரு சைடுவேஸ் இருந்துட்டு திருப்பி 44,200 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.